நான் இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் Amazonல சேல் பண்றதுக்கு நான் எங்கேருந்து எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்றது? அப்படின்றத நெறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. எந்த மாரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணா எனக்கு வந்து நான் ப்ராஃபிட் வரும் அப்படின்றது இதுல நெறைய டீவியேஷன் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நெறைய செல்லர்ஸ்க்கு வருது. நானும் இதெல்லாம் கடந்து வந்தேன். ஸோ இத ஒரு எனக்கு தெரிஞ்ச விதத்துல இது கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான எடுத்த வீடியோ தான். நான் இப்ப எடுத்தது எல்லாமே வந்து ராஜராஜன் சொன்ன மீட்டிங்ஸ்ல சொன்னதுல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். அது போக என்னோட ஒரு யோசனையில இருந்தும் இது சார்ந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரூல்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கருதுறேன். என்னன்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நீஷ் செலக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த நீஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் அல்ல அந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஆகும் அப்படின்றது நம்ம யோசிக்கணும். ஒன்று அந்த ப்ராடக்ட் நம்ம நிறைய ஏற்கனவே வாங்கியிருந்தோம்னா அதை பத்தி நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஐடியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு சப்ளை செயின்ல நீங்க ஒரு பார்ட்டா இருந்திருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராடக்டோட ஹோல்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னா எப்படி ப்ராஃபிட் மார்ஜின் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணீங்கன்னா 15 to 20% தான் அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் லேபிள் ப்ராடக்ட்ஸ், ஒருவேளை நீங்க வெளியில இருந்து சோர்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரைவேட் லேபிள் ப்ராடக்ட்ஸ், இல்லைன்னா நீங்களே சொந்தமா சோர்ஸ் பண்றக்கூடிய ப்ராடக்ட்ஸா இருக்கணும். இந்த மாதிரி கிரைட்டீரியால உட்காருமான்னு பாருங்க. நான் ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்படியே அந்த ப்ராடக்ட் எடுக்காம அதுல இருந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ், அதாவது என்னன்னா அத இப்ப பர்த்டே டெக்கரேஷன்ஸ்லாம் முக்கால்வாசி கொடுத்துருப்பாரு அவரு. ஸோ அந்த பர்த்டே டெக்கரேஷன்ஸ்ல இருந்து தினசரி நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தா அந்த எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே நீஷ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தினசரி நம்ம லைஃப் ஸ்டைல்ல எதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டோம்னாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சுட்டீங்க. இப்போ இதுல முக்கியமான ரூலே என்னன்னா லேட்ரல் திங்கிங் தான். லேட்ரல் திங்கிங் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க அதாவது இதெல்லாம் தியரிட்டிக்கல், மறுபடியும் நீங்க தியரிட்டிக்கலா நீங்க பிராக்டிக்கலா பார்க்கும்போது வந்து பார்த்தா ரெண்டுமே சம்மதம் இல்லாம இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எடுத்துக்கங்க, அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி ஆகல அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ப்ராடக்ட் வேற என்ன இருக்கு, வேற எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே ஒரே டைம்ல உங்களுக்கு வந்து 100% செட் உட்கார்ந்துருமா அப்படின்னு பார்த்தா உட்காராது. அது நீங்க பார்க்கணும். மறுபடியும் நீங்க ஹீலியம் 10ல செக் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் ஆகல அப்ப திருப்பி இன்னொரு வாட்டி இந்த ப்ராசஸ் வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணலாம், நமக்கு எதுல மார்ஜின் உட்காரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.